செங்கோட்டையன் நேற்று விடுத்த அழைப்பு அதிமுக மீண்டும் வலிமை பெற வேண்டும், அதற்கு ஒற்றுமை அவசியம் என்று கூறிய நிலையில் 10 நாட்கள் கெடு இன்றிலிருந்து தொடங்குவதாக அவர் கூறிய நிலையில் முதல் நாளிலேயே அந்த கவுண்டன் தொடங்கிய முதல் நாளிலேயே செங்கோட்டையனை கட்சியின் பொறுப்புகளிலிருந்து மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பிலிருந்து நீக்கி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த நிலையில் முன்னாள் அதிமுக நிர்வாகி திரு புகழேந்திரன் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். செங்கோட்டையன் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு, இபிஎஸ் இதற்கான அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? கவுண்டவுன் முதல் நாள்லயே இந்த முடிவு, யார் பாஸ் அப்படின்றத இபிஎஸ் காட்டுறாரா? வணக்கம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முடிவு ஒரு அவசரமான முடிவு என்று சொல்வதை விட கெடுவான் கேடு நினைப்பான் என்று சொல்லுவார்கள். ஆகவே கெட்டு அழிகின்றவர்கள் எடுத்த முடிவாக நான் பார்க்கிறேன். வேலையற்ற வீணர்களின் தேவையற்ற முடிவாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். தேவையில்லாமல் சேர்ந்து கொண்டு நேற்று நீங்கள் கவனிக்கணும், முன்னாடியே நான் சொன்னேன், பெருசா ஒன்றும் சொல்ல போறதில்லை, செங்கோட்டையன் எல்லாத்தையும் அவர் அண்ணன் ஒற்றுமையா போகணும்னு சொல்ல போறாருன்னு சொன்னேன். ஆனா நேற்று நான் சொன்னதுதான் நடந்ததுன்னு இன்னைக்கு எல்லாம் சொன்னாங்க. நேற்றையும் இன்னொன்னு சொல்லிட்டேன், அவசரப்பட்டு இவரை நீக்கம் செய்வாங்கன்றதையும் சொல்லிட்டேன். இப்ப அதுதான் பண்ணிருக்காங்க இவங்க. இது மூலியமா என்ன தெரிய வருதுன்னா, யாரும் எதுவும் நீங்கள் சொன்னது போல எதிர்த்து பேசக்கூடாது, உரிமைகளை சொல்லக்கூடாது, வேண்டுதலையோ கோரிக்கையோ வைக்கக்கூடாது என்கின்ற தான் தோன்றி மனப்பான்மையுடன் நடந்து கொள்வதற்கு எடுத்துக்காட்டு இதுதான். ஒரு சீனியாரிட்டி, ஒரு மூத்த தலைவர், அம்மாவோடு இருந்தவர், தலைவரோடு பழகியவர், 7 முறை வெற்றி பெற்றவர், இதெல்லாம் தூக்கி எல்லாத்தையும் எரிஞ்சாச்சு. ஒற்றுமையாக போவோம் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக அவரை பதவியிலிருந்து நீக்கி அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்னும் அந்த அதிமுகவை அழிப்பதற்கு பழனிசாமி தலைமையிலே இருக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது. ஆகவே இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தொண்டர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பலம் சேர்க்கிறார்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓபிஎஸ் நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு என்று ஒன்றை நடத்தினோம். ஓபிஎஸ் அண்ணன், நாங்கள், திருமதி வி.கே. சசிகலா என்ற சின்னம்மா, இவரை முதலமைச்சராக்கியவர், எல்லோரும் இருந்தோம். இப்பொழுது இதற்கு இணையாக ஒரு தலைவராக செங்கோட்டையனையும் சேர்த்து எதிரிகளை அதிகமாக இவர்கள் அழிவதற்கு இவர்களே தயார் செய்து கூட்டம் நடத்தி இதை அறிவித்திருக்கிறார்கள் என்று என்னால் பார்க்க முடிகிறது. இது சரியான முடிவல்ல. அழிவின் விளிம்பிற்கு போய்விட்டார்கள். 4வது இடம் என்பது உறுதியாகிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக தொண்டர்கள் யாரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். செங்கோட்டையன் நீக்கம் என்பது பழனிசாமியுடைய உச்சக்கட்ட ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் காட்டுகிறது. இதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இணைந்து பதில் சொல்லுவோம். உங்களோட விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு புகழேந்தி.